வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கிரில் மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கிரில் பண்ணுறதுக்காக லெக் ப்ளஸ் தை பீஸ் வர மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வெறும்னே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மேரினேஷன் தடவுறதுக்கு முன்னாடி இதில் வந்து நல்லா ஸ்லிட் மாதிரி நம்ம போட்டு வச்சிடலாம். நல்லா டீப் ஸ்லிட்ஸாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறப்ப நம்ம மேரினேஷன்லாம் தடவுறப்போ உள்ளெல்லாம் வந்துட்டு அந்த மேரினேஷனோட மசாலா வந்து நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாக இது வந்து வெந்து வரும். சாப்பிட்றப்போ உள்ள வரைக்கும் அந்த மசாலா டேஸ்ட் வந்து நல்லா இறங்கியிருக்கும். எல்லா சைட்லேயுமே இந்த மாதிரி டீப் கட்ஸ் வந்து கொடுத்துருங்க. லெக் சைடில் அதோட டெண்டன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து டீப் கட்ஸ் கொடுங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 2 பீஸ்லேயுமே எல்லா சைட்லேயுமே நல்லா டீப் ஸ்லிட்ஸ் வந்து கொடுத்துட்டேன். இப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்துகிட்டு ஸ்லிட் இல்லாத இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து போக் பண்ணிக்கிறேன். ஸ்லிட் இருக்கிற இடத்துல அந்த மேரினேஷன் நல்லா இறங்கிடும். ஸ்லிட் இல்லாத இடத்துல அந்த மசாலா நல்லா ஊறணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு நான் இந்த மாதிரி போக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த லெக் பீசஸை வந்து நல்லா ஸ்லிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே தடவுறதுக்காக ஒரு மேரினேட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற கர்ட் எடுத்துக்கிறேன். தண்ணியாக இருக்கிற மாதிரி எடுக்காதீங்க, அப்புறம் அந்த மேரினேட் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். அதை அப்ளை பண்ணும்போது சைட்லலாம் வலிஞ்சிரும், கரெக்டாக சிக்கனில் வந்து ஒட்டாது. ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இதை வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி மிக்சியில் குறைப்பாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கெபாப் மசாலா, இல்லை நார்மலான சிக்கன் மசாலா, இல்லை கிச்சன் கிங் மசாலா, இது எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து சிக்கன் கெபாப் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ½ லெமன் ஜூஸ் வந்து இதில் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு ஆட் பண்ணுறது வந்து நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து இந்த மேரினேஷன் வந்துட்டு சிக்கன் மேலே நல்லா ஒட்டி வரும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேரினேட்க்கு தேவையான சால்ட், கொஞ்சமாக பெப்பர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நான் சிக்கன் மேலே அப்ளை பண்ண போகிறதுனால நான் கையிலேயே வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்பூனில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ண தயிர் வந்து கட்டியாக இல்லாமல் ரொம்ப லம்ஸ் இல்லாமல் இருந்ததுனால நான் வந்து சீக்கிரமாக இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை கட்டியாக இருக்குன்னா தயிரை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க, திக்கான தயிரை. அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேரினேட் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பீசஸை எடுத்து அது மேலே நம்ம இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிடலாம். நம்ம ஸ்லிட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்லிட்லலாம் வந்து இந்த மேரினேஷன் வந்து நல்லா அப்ளை பண்ணணும். 2 சைடும் திருப்பி நல்லா இந்த மேரினேஷன் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ எல்லா ஸ்லிட்லேயுமே வந்துட்டு இந்த மேரினேட் நல்லா உள்ளே போகிற மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டேன். 2 சிக்கன் பீசஸ்லையுமே இந்த மாதிரி கிரில் இல்லை தந்தூரிலாம் பண்ணுறப்ப முன்னாள் நைட்டே நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்துட்டு நான் ஒரு 3 ஹார்ஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நான் மைக்ரோவேவ் அவனில் கிரில் பண்ண போகிறேன். அவனோட பேனில் வந்துட்டு ஒரு பட்டர் பேப்பரை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இந்த சிக்கன் பீசஸை வந்து வச்சிடலாம். இப்போ இது வந்து மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் வந்து ட்ரிசில் பண்ணிக்கிறேன் 2 சிக்கன் பீசஸ் மேலேயுமே. இப்போ இந்த பிளேட்டை வந்து மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே வச்சிடுறேன். நான் வந்து IFB மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ப்ரீஹீட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட்டில் வந்து 180 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு 20 மினிட்ஸ் அளவுக்கு இதை ஆன் பண்ணிவிடுங்க. 20 மினிட்ஸ் வச்சுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நடுவில் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து ஃப்ளிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நான் வெளியில் எடுத்து பார்க்குறேன். சிக்கன் வந்துட்டு கொஞ்சமாக வெந்திருக்கு. இப்போ இதை வந்து இன்னொரு சைடு வந்து ஃப்ளிப் பண்ணிடலாம், ஆயில் ட்ரிசில் பண்ணிவிட்டு. இந்த ஸ்டேஜில் வந்து 40 to 50% அளவுக்கு தான் வந்து சிக்கன் வெந்திருக்கும். ஃப்ளிப் பண்ணிடுறேன். ஒரு வேளை அந்த மேரினேஷன் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மேரினேஷன் அப்ளை பண்ணிக்கலாம்.
சிக்கனை திருப்பி போட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சமாக நான் ஆயில் ரிசல் பண்ணிக்கிறேன். ப்ரீஹீட் ஆப்ஷனில் மீதி 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு சிக்கனை உள்ளே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி வந்து ரெஸ்யூம் கொடுத்துடலாம். இப்போ 20 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம சிக்கனை வந்து வேக வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து 80 to 90% அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ அந்த கிரில் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிரில்டு ஸ்டாண்டில் வந்துட்டு நான் சிக்கனை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு 2 சைடும் வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கிரில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பட்டர் போடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் மெல்டட் பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் மேலே ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் திரும்பி மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே வச்சிடுறேன். இப்போது அவனை வந்துட்டு ரீசெட் கொடுத்துட்டு கிரில்ன்ற ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 8 to 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம கிரில் டைமிங் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ்லேயே வந்துட்டு சிக்கன் வந்து ஒரு 90% அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் நம்ம வைக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் அதை கிரில் பண்ணுறதுக்காக தான். கிரில் ஆப்ஷனில் இப்போ ஒரு 6 to 7 மினிட்ஸ் அளவுக்கு சிக்கன் நல்லா கிரில் ஆகிடுச்சு. 2 சைடுமே திருப்பி போட்டு நான் கிரில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மெல்டட் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ பார்க்கவும் சாப்பிடவும் ரொம்ப ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே கலர்ஃபுல்லாக ஜூஸியாக நம்மளோட கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஐஎஃப்பி மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணி குவிக் அண்ட் சிம்பிளாக சிக்கன் கிரில் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கிரில் சிக்கன் கூட சர்வ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக க்ரீன் சட்னி, கொஞ்சமாக சாலட் அண்ட் லெமன் பீஸ் வந்து சர்வ் பண்ணுறேன். நீங்களும் இந்த சிம்பிள் அண்ட் கலர்ஃபுல்லான ப்ரோட்டீன் ரிச் கிரில் சிக்கனை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங்! இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.